சாவு வீட்டில் கூட 2 நாள் ஒப்பாரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க குடும்ப குட்டி அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. இங்கே என்னன்னா கிட்டத்தட்ட மே 4ல இருந்து இன்னும் வரைக்கும் ஒரு குரூப் வந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்குது, கதறிட்டு இருக்குது. சரி எந்த குரூப்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎம்கேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎம்கேவாவது புலம்பிட்டு இருக்குது. எதுக்கு தோத்தோம் ஏன் தோத்தோன்னே தெரியாமல் புலம்பிட்டு இருக்குன்னு வச்சுங்களா. இன்ஸ்டாகிராம்லன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கிளம்பிட்டு இருக்குன்னு வச்சுங்களா. பட்டு இங்கே புலம்புறது நாம் தமிழர் சேர்ந்த நாம் தமிழரின் நமது சீமான் அவர்களும் அவர்களோட தம்பிகள் அவர்களும் எல்லாருமே சேர்ந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. சரி டிஎம்கே புலம்புதுன்னா கூட ஓகே. 234 தொகுதி டெபாசிட் இழந்த 4லேருந்து கிட்டத்தட்ட 8% 4% வந்த அண்ணன் அவர்கள் வந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து தம்பிகளும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. அதை பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போறார் வாரார் திரும்புறார் உட்கார்றாரு. அவன் ஊடகத்தை மயிரளவு கூட மதிக்கிறது இல்ல, அவன் திரும்பி கூட பாக்குறது இல்ல. இவங்க ஐயோ போய்கிட்டு இருக்காரு வந்துகிட்டு இருக்காரு. நம்ம மாண்போட மதிப்போம், நம்மள மதிக்கிறது இல்ல. ஊடக தீண்டாமை. நம்ம வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்டவன் அவங்க பார்வையில், தீண்டத்தகாதவன் நாம். நீ என்னடா என்னைய ஒதுக்குறது தீண்டத்தை, நான் உன்னை திரும்பி கூட பார்க்கல. போட்டா போடு போல. கரெக்டு தானே, கரெக்டாக தானே சொல்கிறீங்க. அதாவது விஜய் அவர்கள் வந்து மீடியாவை மயிரா கூட மதிக்கிறது இல்லை, ஆனால் மீடியா வந்து உங்களை மதிக்கிறது இல்லையே. உண்மையில தானே நடந்துட்டு இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் போகிறாங்கன்னா அவங்க பின்னாடி வந்து போகிறாங்கன்னா அவங்க சேனலுக்கு டிஆர்பியாக இருக்குது, வியூஸ் வருது, அதனால உள்ளே போகிறாங்க. உங்கள் பின்னாடி வந்தாங்கன்னா உங்களால் வச்சு ஒரு பிரோஜனம் கிடையாது. எப்பவும் போல் உறுப்பினர்களை உருட்டிகிட்டு இருப்பீங்க. எப்பவும் போல் விஜய் அவர்களை பேசுகிறத பற்றி வேறு இது உங்களால் பேச தெரியாது. அதனால அவங்க விஜய் அவர்கள் பின்னாடி போனாங்க, டிஆர்பி கிடைக்குது. உங்கள் பின்னாடி வந்து என்னத்துக்குன்னு சொல்லிட்டு வராமல் விட்டாங்க. அதனால உங்களை மயிரா கூட மதிக்கல. சரி இதில் இன்னொன்று எடுத்துக்கலாமே, இப்படியும் பேசிக்கலாம். அதாவது விஜயகாந்த் அவர்களை இந்த மீடியா எந்த மாதிரி கேவலமாக சித்தரிச்சிச்சு, எந்த மாதிரி அவரை காமெடி ஆக்கிச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் பார்க்கத்தான் செஞ்சீங்க, நீங்களும் சொல்லதான் செஞ்சீங்க. ஏன் நீங்களே விஜயகாந்த் அவர்களை அவ்வளோ கேவலமாக பேசின ஆளு தான். அப்படி இருக்கும்போது அவர் மீடியா அவர்களை உங்களை மாதிரி டெய்லி வந்து பேசிட்டு இருந்தாங்கன்னா அவர் ஒரு காமெடி பீஸ் ஆக்கி அவரை மக்கள் மத்தியில் ஒரு ஜோக்கர் ஆக்கி இருக்கிற இந்த இப்போ ஆட்சி அமைச்சர்கள் அதை பண்ண விடாமே பண்ணிடுவீங்க. அதனால அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் மீடியாவை சந்திக்க மாட்டேங்கிறார். அதனால மீடியாவை அவர் சந்திக்க கூடாதுன்னு நான் சொல்லலை, அவரை சந்திக்கணும். ஆனால் உங்களே மாதிரி எப்பவும் சந்திச்சுட்டு இருந்தா இப்போ இருக்கிற வாங்கியிருக்க ஓட்டு கூட அவங்க வாங்கியிருக்க மாட்டாங்க. உங்களே மாதிரி கதையை தான் ஆயிருப்பாங்க. அதனால அவர் பிளான் பண்ணி தான் கரெக்டாக தான் மூவ் பண்ணியிருக்காரு. ஓர சக்தி தூர சக்தி பார சக்தி ஏற சக்தி ஓர சக்தி. எங்க ஊர்ல வருவாங்க குடுகுடுப்புக்கு, நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறகு அடிச்சுக்கிட்டு இருந்தாப்ல. ஏதோ அதுல கடைசி இதை மறந்துட்டாப்ல, தூந்து போன சக்தி. குடுகுடுப்புக்காரன் நல்ல காலம் வருதுன்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ரைட்டு ஓகே. உங்களுக்கு எப்போனா நல்ல காலம் வரப்போகுது? எனக்கு ரொம்ப நாள் டவுட்டு. கிட்டத்தட்ட 15 வருஷமா நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். கத்துன்னு கத்திட்டு தான் இருக்கிறீங்க. அந்த மக்களுக்கு நிறைய சொற்பொழிவுகளாக ஆச்சிட்டு இருக்கிறீங்க. சரி ஓகே, நல்ல நல்ல கருத்துக்களை சொல்றீங்க, நல்ல நல்ல திட்டங்களை சொல்றீங்க. 15 வருஷமா இந்த மக்கள் ஏன் உங்களை ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு தடவையாவது உங்களால் கண்டுபிடிக்க முடியலையானே? எனக்கு அதானே டவுட்டு. ஒரு மனுஷன் 15 வருஷமா கத்திட்டு இருக்கா, ஒரு புதிய மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஆளை தேர்ந்தெடுத்திருக்காங்களா? அந்த மாதிரி ஏனே உங்களை தேர்ந்தெடுக்கல? என்ன காரணம்? நீங்கள் என்னைக்கா ஒரு நாள் கண்டுபிடிச்சிருக்கீங்களாண்ணா? நீங்கள் மற்றவங்கள்ட்ட வந்து கேட்குறீங்கல்ல விஜய் அவர்களை ஏன் தேர்ந்தெடுத்திருக்கான்னு அந்த காரணமே தெரியல, அந்த ஒரு காரணத்தை சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்கல்ல. நான் உங்ககிட்ட கேட்குறேன், மக்கள் ஏன் உங்களை தேர்ந்தெடுக்கல? அதுக்கான ஒரு காரணத்தை உங்களால் சொல்ல முடியுமாண்ணா? நீங்கள் சொல்லுவீங்க, அதாவது திரைக்கவர்ச்சின்னு ஒரு காரணத்தை எடுத்து கொடுப்பீங்க. சரி இப்போ திரைக்கவர்ச்சி, இதுக்கு முன்னாடி ஏன்னா இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஏடிஎம்கே ஏன் உங்களை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கேள்வியாக வருது. ரெண்டாவது என்னன்னா, அந்த நல்ல காலம் எப்போ உங்கள் கட்சிக்கு வருதுன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கிறேன். பார்ப்போம் நம்ம வருங்காலத்தில் வந்து உங்களுக்கு எப்போ தான் அந்த கட்சிக்கு நல்ல காலம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கட்சிக்கும் உங்கள் தொண்டர்களுக்கும் உங்களுக்கு எப்பவும் நல்ல காலம் தான். திறநிதி என்ற பெயர். நீங்கெல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு மானம் ரோசம் சூடு சொரணை வெக்கம் இதுல ஏதாவது ஒண்ணு இருக்க. ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்க மயிர் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்க மயிர் இல்லாம. அண்ணன் சொல்கிறது வந்து காங்கிரஸ் தான் சொல்கிறாங்க. சரி நம்ம அது ஒரு பக்கம் வச்சுப்போமே. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு இதுன வெக்கம் மானம் சூடு சோரணை இதெல்லாம் இருந்துச்சுன்னா கடைசி 5 வருஷத்தில் டிஎம்கேவை எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க தெரியுமா? எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் 2 வருஷமாக கடைசி ஒரு 2 வருஷமாக விஜய்னு 24 மணி நேரமும் வெக்கமே இல்லாமல் மானமே இல்லாமல் சூடு சொரணை சோத்துல உப்பு போட்டு திங்காத அளவுக்கு விஜய்னு 24 மணி நேரமும் அவரையே கடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க, சாட்டை என்னும் ஒரு குட்டி சாத்தானை ஏவி விட்டு அதை யூடியூப்ல கதற வச்சு 10 வீடியோ போட்டு 8 வீடியோவில் விஜய் அவர்களை மட்டுமே கடிக்கிற வேலையை வைக்க சொல்லி இதுவே ஒரு அசைன்மெண்ட்டாக நீங்கள் வந்து சாட்டை அவர்களுக்கு கொடுத்து விஜய் அவர்களை எந்த அளவுக்கு கீழ்த்தரமாகவும் கேவலமாகவும் வன்மமாகவும் பேச முடியுமோ, ஒரு தனி வெறுப்பையும் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணியும் 4%க்கு நீங்கள் ஓட்டு வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு எங்கனே போச்சு இந்த வெக்கமான சூடு சோரணை இதெல்லாம் எங்கனே போச்சு? எங்கனே போச்சு? வெக்கமான சூடு சோரணையை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னா அந்த வெக்கமான சூடு சோரணை இருக்கிறவங்க இந்த ஒரு கேம்பெயின் பண்ணீங்க பார்த்தீங்களா, போகிற இடம் எல்லாம் விஜய் அவர்களை பற்றியே பேசி 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 4% கொண்டு வந்தீங்க பார்த்தீங்களா, உங்கள் நாம் தமிழர்கள் தொண்டர்களையும் விட்டுட்டு போனீங்க பார்த்தீங்களா. இப்போ நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான், இப்போ நீங்கள் கரெக்டான வேலை போயிருந்தீங்கன்னா அந்த 8% ஓட்டு வச்சுருந்தீங்களா, அது உங்களுக்கு இருந்திருக்கும்ல, ஏன் இல்லாமல் போச்சு? அப்போ உங்களை பிடிக்கலை. இப்போ இந்த 4ம் 2ஆக மாற போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சிட்டோம், அந்த 4% 2ஆக மாற போகுதுட்டு. நான் இன்னொன்று சொல்கிறேன், 4 2 ஆகாது, 4 0 போகுது. உங்கள் கட்சியில் இது யார் திரும்ப இருக்க போகிறீங்க? நீங்களும் உங்கள் குட்டி சாத்தான் சாட்டை அவர்களும் இன்னொருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா, சம்மந்தமே இல்லாமல் பைத்தியகாரத்தனமாக ஒரு ஆள் பேசிட்டு இருக்குது நம்ம இடும்பாவன கார்த்திக் அவர்கள், அந்த 3 பேர் தான் இருக்க போகிறீங்க. நீங்க உங்களை மக்கள் தேர்வு செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. ஒரே ஒரு காரணம் சொல்லு. ஒரே ஒரு காரணம். நீ ஒரே ஒரு காரணம். நீ வேணா உங்க ஆளுகளை சொல்லு. ஒரே ஒரு காரணம் சொல்லு. சினிமாவில் நடிச்சது தவிர 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது பாரு. இப்போ நான் அதை தான் நானும் கேட்குறேன். அப்பமே கேட்ட மாதிரி தான் மக்கள் வந்து அவங்கள தேர்ந்தெடுக்கான காரணத்தை விஜய் அவர்கிட்ட கேட்குறீங்க. மக்கள் தேர்ந்தெடுக்காததுக்கு காரணம் நீங்கள் சொல்லுங்கண்ணே, என்ன காரணமாக இருக்கும்? நீங்கள் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? திரைக்கவர்ச்சின்னு தான் சொல்லுவீங்க. அதை விட்டு வேற உங்களுக்கு என்ன சொல்லி தெரியும்? திரைக்கவர்ச்சியும் தற்கொலை கூட்டமும் 1,75,00,000 பேருமே தற்கொலையும் அவங்கள என்ன சொல்லுவீங்க? முட்டா பையன்னு சொல்லுவீங்க. இதை தவிர உங்களுக்கு வேற என்ன சொல்ல தெரியும்? நீங்களும் இது 69 படமும் இதில் ஏதாவது நல்ல படம் இருக்கான்னு கேட்குறீங்க. இதே வாய் தான் இதுக்கு முன்னாடி புகழ்ந்து தள்ளிட்டு இருந்துச்சு. என் தம்பி அந்த படம் நடிச்சேன், என் தம்பி இந்த படம் சூப்பராக இருந்துச்சு, இந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சு, மெர்சல் அது நல்லா இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் வாய்க்கிலே நீங்கள் தான் பேசுனீங்க. இப்போ இந்த வாய் அப்படியே மாற்றி பேசுது. எந்த வாய் தானே நாங்கள் எடுத்துக்கணும்? நீங்கள் சொல்லுங்கண்ணே. நீங்கள் எந்த மூணில் தான் நீங்கள் இருப்பீங்க? நீங்கள் சொல்கிறது எதை எடுத்துக்கணும், எதை எடுத்துக்கக்கூடாது நீங்களே சொல்லிடுங்கண்ணே. நீங்கள் இப்போ நான் சொல்லட்டுமா, மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்காத காரணம் என்னன்னு சொல்லட்டுமா? விஜய் 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 விஜய்னு கதறியே இருக்கிற ஓட்டை விட்டுட்டீங்க. அதே மாதிரி என்னன்னு சொல்கிறேன், டிஎம்கேக்கு சொம்பு தூக்கியே இருக்கிற ஓட்டை விட்டுட்டீங்க. டிஎம்கே எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பாங்களாம், அதுக்கப்புறம் விட்டுருவாங்களாம். நான் ஒன்று சொல்லட்டுமாண்ணே, ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணீங்க, பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணீங்க, டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ இருக்க டிவிகேக்கு உள்ளே வந்துடக்கூடாது. இதே திரைத்துறையிலேருந்து நீங்களும் தானே வந்தீங்க. பெருசாக பேசுகிறீங்க. ரஜினி அவர்களையும் அஜித் அவர்களையும் அவ்வளோ கேவலமாக மட்டமாக பேசுனீங்க. இப்போ அதே ரஜினி அவர்களையும் அஜித் அவர்களையும் அவங்களோட உச்சத்தை விட்டு வரலன்னு சொல்கிறீங்க. அப்போ உங்களை எந்த வகை தானே நாங்கள் எடுத்துக்கணும்? இதே 2.5 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிற முன்னாடி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தா உங்கள் கூட கூட்டணிக்கு வரல. கூட்டணிக்கு வந்திருந்தால் கொள்கைலாம் ஒன்றா இருந்திருக்கும். இந்த கூட்டம் தற்கொலை கூட்டமாக இல்லாமல் இருந்திருக்கும். அதானே திரைக்கவர்ச்சி இல்லாமல் மறைச்சிருக்கோம். இப்போ உங்கள் கூட கூட்டணி வச்சு ஜெயிச்சிருந்தாங்கன்னா அப்போ அந்த திரைக்கவர்ச்சியும் வந்திருக்காது, கூட்டணியும் வந்திருக்காது. நல்ல வேலை இந்த சீமான் கூட அவர்களுக்கு கூட ஒரு கூட்டணி வைக்கல, இல்லைன்னா இந்த 108 சீட்டு வந்திருக்காது. 108 ஆம்புலன்ஸில் போகிற கதையாக தான் ஆயிருக்கும். உண்மையை சொல்ல போனால் இருக்கிறதே தனி வெறுப்பு அரசியலும் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த சீமான் அவர்கள்லாம் அப்போ எப்படி எடுத்துக்கிறது? ஒருத்த புதுசாக வந்துடக்கூடாது, வந்தால் அவனை ஏறி மிதிக்கணும். இதுதான் உங்கள் இது. இந்த கட்சியில் சீமான் அவர்களும் அவர் கூட இருக்க இந்த குட்டி சாத்தான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு இருக்கு பார்த்தீங்களா, இது கூட இருக்கிற வரைக்கும் சத்தியமாக சொல்கிறேன் இந்த கட்சி ஜெயிச்சுக்கிறாது, உருப்பிட்டாது. இதுதான் உண்மை நடக்க போகுது. இந்த மாதிரி இந்த சாட்டை துறைமுருகன் அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த யூடியூப் சேனலில் 24 மணி நேரமும் ஏவி விட்ட மாதிரி ஒரே விஜய் பற்றி தான் புராணப்படுறது. இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இல்லை, அப்பவும் கதறி தான் இருந்தாங்க. இப்போ ஆட்சியில் வேற இருக்காங்க, இன்னும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்காரு. ஒரு நேரம் டிஎம்கேவை வச்சு இது இழுக்கிறது. இப்போ டிஎம்கே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு, டிஎம்கே வச்சு கிழிச்ச மாதிரி ஒரு வீடியோ இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. அது என்ன காண்டு தெரியுமா? தனிப்பட்ட வன்மம். இப்படிலாம் நீங்கள் ஜேகே விட்டுட்டீங்களே, இப்படிலாம் இது பண்ணிட்டீங்க, நீங்களாவது வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட வெறுப்பு அரசியலை காமிச்சிட்டு இருக்காரு இந்த சாட்டை துறைமுருகன். இப்போ அவர் கூட சேர்ந்து சீமானுக்கு யார் தான் இப்படிலாம் சொல்லிக் கொடுக்குறான்னு தெரியல. ஒரு டைம்லலாம் இந்த மாதிரிலாம் பெருசாக இதெல்லாம் இது பண்ணி பேசிகிட்டு இருக்க மாட்டார். பட் இப்போ ஒரே விஜய்னு கடிக்கும் போச்சுல, அப்போ அந்த விஜய் எதிர்ப்பு ஓட்டை இவங்க வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. வரவே வராது. இன்ன வரைக்கும் நீங்க இப்படி ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வராது. ஆனம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம், இதுல ஏதாவது ஒண்ணு இருக்க. ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்க மயிர் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்க மயிர் இதுதானே இப்போ நீங்க பேசுனீங்க பாத்தீங்களா, அந்த பேச்செல்லாம் உங்களை நீங்களே கண்ணாடி முன்னாடி எப்படி உட்காந்து பேசுவீங்களோ அதே மாதிரி நீங்க பேசுன பேச்சு தான் இது.
இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இங்கே வந்து நான் வந்து டிவிக்கு முட்டு கொடுக்குறேன்னு மட்டும் நினைக்காது, விஜய் அவர்களுக்கு முட்டு கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. அங்கே தப்பு செஞ்சதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், இதெல்லாம் திருத்திக்கணும், இதெல்லாம் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பட் இந்த நாம் தமிழர் கட்சின்னு சொல்கிறது இது வந்து வேற மாதிரி ஒரு தனிப்பட்ட கட்சியாக மாறிட்டு இருக்குது. இதான்.